ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க் தரப்பில் இப்போது ரீசெண்டாக மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுக்கு இண்டு ஸ்மார்ட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை கொடுத்தாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ண உடனே நம்ம சேனலில் இந்த அப்ளிகேஷனை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா பின் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் செட் பண்ணுவீங்க. அதாவது டிரான்சாக்ஷன் பின் அப்படிங்கிறது தான் அது. ஸோ இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உள்ள மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும், இல்லைனா ஏதாவது பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கும், இல்லைனா நீங்கள் ஏடிஎம் கார்டு ஏதாவது இந்த அப்ளிகேஷன் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த டிரான்சாக்ஷன் பின் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் பின் நம்ம இந்த மொபைலில் அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம செட் பண்ணிக்குவோம். ஸோ அந்த டைமில் செட் பண்ணது ஒரு சில பேருக்கு மறந்துடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சர்ச் பண்ண வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு டாப்பில் 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேனேஜ் பின் அண்ட் பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்கெட் டிரான்சாக்ஷன் பின் அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக இந்த பின்னை ரீசெட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ டெபிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களோட டிரான்சாக்ஷன் பின்னை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்படியும் வரலாம், அதாவது செட்டிங்ஸ் போயும் வரலாம். இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷனோட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா டாப்பில் உங்களோட சர்ச் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதிலே நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஃபர்கெட் டிரான்சாக்ஷன் பின் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. நான் இப்போ ஃபர்கெட் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் ஃபர்கெட் அப்படிங்கிறத கொடுத்துட்டாலே உங்களுக்கு ஃபர்கெட் டிரான்சாக்ஷன் பின் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக இங்கேருந்து நமக்கு ஏற்கனவே டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டு அந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டிரான்சாக்ஷன் பின் சேஞ்ச் பண்ணுற ரீசெட் பண்ணுறதுக்கான இந்த பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, அதாவது உங்களோட ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பின்னை நீங்கள் ரீசெட் பண்ண முடியும். இல்லை நான் இது பண்ண முடியாது. ஸோ இதில் உங்களோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஏடிஎம் கார்டு நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, கார்டு அதோட பின் நம்பரு. ஸோ எல்லாத்தையும் இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிடுங்க. எல்லாமே உங்களோட ஏடிஎம் கார்டில் இருக்கும். பின் நம்பர் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் டிரான்சாக்ஷன் பின் செட் பண்ணுற பேஜ் வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 6 டிஜிட்டில் டிரான்சாக்ஷன் பின் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நோட்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. 6 டிஜிட்டில் இருக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் அதில் இருக்கக்கூடாது. நம்பர் ஸ்பேஸஸ் எதுவும் விடக்கூடாது. அதே மாதிரி ஏற்கனவே கொடுத்த பின் அதே 6 டிஜிட்டை இதில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே செட் பண்ண பின் திரும்பவும் இதில் கொடுக்காதீங்க. உங்களுக்கு மறந்துருக்கும். நீங்கள் அதே பின்னை திரும்ப கொடுத்தாலும் இதில் உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 6 டிஜிட் பின்னை 2லேயும் செட் பண்ணிக்கோங்க. 2 பாக்ஸ்லையும் என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கும். அந்த கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி எடுத்து என்டர் பண்ணிடுங்க. ஓடிபி எடுத்து என்டர் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. நமக்கு வித்தின் செகண்ட்லேயே டிரான்சாக்ஷன் பின் செட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும். நமக்கு உடனே டிரான்சாக்ஷன் பின் சேஞ்ச் ஆயிரும். ஸோ சிம்பிளாக 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி உங்களோட டிரான்சாக்ஷன் பின் மறந்தால் இந்த மாதிரி ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஏடிஎம் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆதார் ஆப்ஷனும் இருந்தது, இப்போ அதுவும் கிடையாது. நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆதார் நம்பர் கொடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் பின் ரீசெட் பண்ணுறதுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு ஏடிஎம் கார்டு மஸ்ட்டு. ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் உங்களோட இந்தியன் பேங்கோட நியூ மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான இண்டு ஸ்மார்ட் அப்ளிகேஷனில் எப்படி டிரான்சாக்ஷன் பின் மறந்தால் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.